India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். மம்மி அது வந்து சரி சீக்கிரமா இந்த பாலை குடிங்க. ஆஹா, வேலைலாம் அப்புறம். முதல்ல பாலை குடிங்க, அப்புறமா வேலையை பார்க்கலாம். சரி வா கண்ணா, சீக்கிரமா பாலை குடிங்க. நான் வந்துடுறேன். ஓகே? ஹலோ, நீ எங்க இருக்க? நான் வீட்டு வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கேன். நீ வா. சரி. சாந்தினி எங்க போனா தெரியலையே. சிக்கு, சாந்தினி. ஹலோ டாக்டர், நான் மோகன் பேசுறேன். நீங்க உடனே கொஞ்சம் வீட்டுக்கு வாங்களேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்.
குழந்தைக்கு என்னாச்சு டாக்டர்? ஐ திங்க் குழந்தையோட உடம்புல கொஞ்சம் பாய்சன் இருந்திருக்கு. பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. பாய்சனா? அப்படி என்ன குழந்தை சாப்பிட்ருப்பான்? அந்த மாதிரி அவன் எதுவும் சாப்பிடலையே. நாங்கள் ராத்திரி வெறும் சாப்பாடு சாப்பிட்டோம், அவ்வளோதான். யோசிச்சு பாருங்க, வேற ஏதாவது சாப்பிட்ருப்பானான்னு. வாக்கண்ணா சீக்கிரமா இந்த பாலை குடிங்க. நான் வந்துடுறேன். சரியா? சீக்கு பால் குடிச்சான். ஆனா எனக்கு அந்த டைம்ல குடிக்க தோணல, அதனால நான் குடிக்கவே இல்லை. அங்க பெட்டுக்கு கீழே சைடுல வச்சிருப்போம் பாருங்க. இந்த பால் தான் சார் குடிச்சான். உங்க ஒய்ஃப் சாந்தினி எங்க? அவ காலையில இருந்து வீட்டுல காணோம். அவ ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவங்களுடைய நம்பர் கொடுங்க. இதான் சார். மோகன் சார், இது எல்லாத்தையும் உங்க மனைவி தான் செஞ்சிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல சார், அவன் மாதிரி பண்ண மாட்டா. இந்த நம்பரை ட்ராக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். அதுக்குள்ள நாங்க வெளியில கொஞ்சம் விசாரிச்சு பார்க்குறோம். ஓகே இன்ஸ்பெக்டர் சார். இங்க சாலினியோட வீட்டுக்கு யாரெல்லாம் வருவாங்க? ஏதாவது இங்க விசேஷமா நடந்ததா இல்ல வித்தியாசமா யாராவது? அந்த பிரியாணி கடைக்கார பையன் அடிக்கடி அங்க வந்துட்டு போவான். பிரியாணிக்கார பையனா? யார் அவன்? இங்க முன்னாடி ஒரு பிரியாணி பாயிண்ட் இருக்கு, அதோட ஓனர். இங்க வந்து போறத நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். சரி. நதீப் எங்க? அவனை வர சொல்லுங்க. தெரியல சார், அவர் இன்னைக்கு வரல. நதீப்போட ஃபோன் நம்பர் கொடுங்க. இந்த மெனு கார்டில் இருக்கு பாருங்க. இந்த நம்பரும் கிடைக்கல. இந்த நம்பரையும் அதோட ட்ராக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். என்னாச்சு? என்ன பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டியா? நீல ஒரு பொம்பளையா? உன்னுடைய சுயநலத்துக்காக பெத்த குழந்தைய கொல்ல பார்த்திருக்க. இங்க பாரு, அவன் தான் அம்மாவை பத்தி எஸ்ஏவே எழுதியிருக்கான். உன்னோட ஆசைக்காக அவனே கொல்ல பார்த்திருக்கல. நீ எல்லாம் வெக்கப்படணும். இன்ஸ்பெக்டர், நான் எதுவும் பண்ணல. நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. இந்த பொம்பளை அவ குழந்தைய கொல்ல துணிவான்னு நான் நினைக்கல. சாந்தினி, நீ எப்படி உன் குழந்தைய கொல்ல பார்த்திருப்ப? எவ்வளவு கேவலமான விஷயம். சொல்லு, எதுக்காக அப்படி செஞ்ச? இவன சொல்லுவா, இவளால ஒரு நல்ல மனைவியா இருக்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு நல்ல அம்மாவா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இவருடைய சுயநலத்துக்காக பெத்த குழந்தைய கொல்ல பார்த்திருக்கா. அதுக்கு இவ என்ன டிவோர்ஸ் பண்ணிருக்கலாமே. நான் எங்க அம்மா மேல நிறைய அன்பு வச்சிருக்கேன். எங்க அம்மாவும் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. நான் எங்க அம்மாவுக்கு நன்றி சொல்றேன்னு ஆசைப்பட்டிருக்கேன். தன்னோட பேராசையால சாந்தினி மீறக்கூடாத எல்லைய மீறிடா. தன்னோட குழந்தைய பலி கொடுக்கறதுக்கு அவ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. தன்னுடைய உடல் சார்ந்த ஆசைகளால அவ குற்றவாளி ஆயிட்டா. அவளால இந்த குற்றத்தை தடுத்திருக்க முடியுமா? உண்மைய சொல்லணும்னா நிச்சயமா அந்த சூழ்நிலைய, அந்த குற்றத்தை தவிர்த்திருக்கலாம். ஒருவேளை மோகன் சாந்தினியுடைய உணர்வுகளை புரிஞ்சுகிட்டு இருந்தாருன்னா, ஒருவேளை சாந்தினிக்கு சந்தோஷம் கிடைக்கலன்னா அவ மோகனை டைவர்ஸ் பண்ணிருக்கலாம், இல்ல விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிருக்கலாம். தன்னோட குழந்தையுடைய எதிர்காலத்தை பத்தி மோகனுடைய சிந்தனை ரொம்ப சரியா இருந்தது. ஆனா சாந்தினியோட தரப்புல அவளுடைய பொறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா அவ மறக்க ஆரம்பிச்சுட்டா. சாந்தினி ரொம்ப சுயநலவாதி ஆயிட்டா. அவ தன்னை பத்தி மட்டுமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. மோகன் அப்புறம் சாந்தினிக்கு நடுவுல பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அவங்க குழந்தைக்கு தான். பல சமயங்கள்ல நமக்கும் ஆசைகள் எல்லாம் மீறுது. இந்த மாதிரி பாதிப்புகளை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறோம். நீங்க உங்க சுதா சந்திரனுக்கு விடை கொடுங்க. ஒரு புது கதையோட மறுபடியும் நாம சந்திப்போம். அது வரைக்கும் பாருங்க இந்தியா அலர்ட், குற்றத்திற்கு எதிரான குரல். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.